ஸோ அகைன் குட் ஈவினிங் இப்போ எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் மாடர்ன் ஃபிசிக்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ்னா யாரெல்லாம் சேர்ந்தது மாடர்ன் ஃபிசிக்ஸ்? மாடர்ன் ஃபிசிக்ஸ் முதல்ல அட்டாமிக் ஃபிசிக்ஸ், ரெண்டாவது டியூவல் நேச்சர், மூணாவது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இது மூணும் சேர்ந்த லெசன் தான் உங்களுக்கு புரியறதுக்காக மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிடுறது. கூடையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செமிகண்டக்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ நீட் ஃபிசிக்ஸ் எல்லா வருஷமும் 9லிருந்து 11 கொஷின் வரக்கூடிய வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக் 12th இந்த 4 லெசன் தான். நான் அப்படி நேரடியாகவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு 4-5 வருஷம் நாங்கள் பண்ணியிருக்கோம். சரி, எனக்கு ஃபிசிக்ஸ் சுத்தமாக வரல, நான் கெமிஸ்ட்ரி ஸ்கோர் நல்லா இருக்கு, பயோ ஸ்கோர் நல்லா இருக்கு, இது வரைக்குமே நான் 0, 10, 5 இப்படி தான் எடுத்துட்டு இருக்கேன்னா லாஸ்ட் இந்த ஜனவரியில் கூப்பிட்டு கூட என்ன பண்ணுவோம்னா உட்கார வச்சு இந்த 4 லெசன் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ 4 லெசன் கற்றுக் கொடுத்தா குறைந்தபட்சம் 10 கொஷின் அவன் கரெக்டாக எழுதிட்டான் அப்படின்னா ஷியராக 40 மார்க்ஸ் வந்துடும். இப்போ அந்த 40 மார்க் தான் டிசைடரே. அதனால முன்னாடியே ஒன்று அவேர் பண்ணுறேன், உங்களை காப்பாற்ற போகிற லெசன் எது அப்படின்னா இந்த 4 லெசன் தான். ஸோ அதனால அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா 10 வரைக்கும் கிளாஸ் மிஸ் பண்ணாத இந்த 4 லெசனை நல்லா கற்றுக்க. அப்புறம் ரிவிஷன் ஷெடியூல் போகும் பொழுது டைம் இருந்தால் நீங்கள் ரிவிஷன் கற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ணுன்றது நம்ம அந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அனீஸ் குட் ஈவினிங் பை, யமுனா குட் ஈவினிங் பை, ரோஹித் குட் ஈவினிங் பை. ரைட். ஸோ டாபிக்ல வந்துருங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆட்டத்தை பத்தி நல்லா பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதலா ஆட்டத்தை பத்தி நல்லா பேசினது யார் அப்படின்னா தாம்சன் ஆட்டம் மாடல். இது என்னன்னு தெரியும் உனக்கு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட சிஷியனா, அதாவது பிஹெச்டிக்காக ஜாயின் பண்ணவர் தான் ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்டோட குரு தான் தாம்சன். ரூதர்ஃபோர்ட்க்கு பின்னாடி அவருக்கு சிஷ்யனா வந்தவர் தான் போர் ஆட்டம் மாடல். தென் அவருக்கு கீழே வந்தவர் தான் சாமர்ஃபீல்டு. இப்படிதான் பிசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்தது. தாம்சன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதுல இருக்கக்கூடிய தப்பெல்லாம் ரூதர்ஃபோர்ட் சரி பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த தப்பெல்லாம் போர் கரெக்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் சாமர்ஃபீல்டு உங்களுக்கு கிடையாது, தூக்கிட்டாங்க. நம்ம போர் அடிச்சு படிச்சா போதும், ரூதர்ஃபோர்ட் 2 படிச்சா போதும். தாம்சன்ல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ தாம்சன் ஆட்டம் மாடல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுல ஒரு கொஸ்டின் கூட பெருசா கேட்க மாட்டாங்க. ரூதர்ஃபோர்டு போர் தான் நமக்கு நிறைய வேல்யூ இருக்கும். சாமர்ஃபீல்டு தூக்கிட்டனால பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமா குவாண்டம் தியரி பக்கம் நம்ம போயிடணும். ரைட்டா? ஸோ முதல்ல தாம்சன் லைட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரூதர்ஃபோர்டை பிடிச்சிடலாம். அட்டாமிக் பிசிக்ஸ்ல ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலு, போர் ஆட்டம் மாடலு, ரேடியஸ், வெலாசிட்டி, எனர்ஜி, இவ்வளவுதான். 2 கிளாஸ் போதும். நாளையோட நீங்க ஆட்டம் முடிச்சு கொடுத்துறேன். சூப்பராக கத்துடுவேன். முதலா நீங்க கத்துக்க போறது தாம்சனோடது. ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ தாம்சன் ஆட்டம் மாடல் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை ஒரு டேட்டாவும் கிடையாது. ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜ். ஆமா சார், எங்களுக்கே தெரியும், இது வாட்டர்மெலன் மாடல் நாங்கள் படிச்சிருக்கோம். ரைட்டா? ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜ். அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பேடட் ஹியர் அண்ட் தேர். எலக்ட்ரான் அங்கேயும் இங்கேயும் பொதிஞ்சிருக்கும், அந்த பிளாக் சீட்ஸ் மாதிரி. இதுதான் தாம்சன் ஆட்டம் மாடல்ல நீங்க ஆரம்பத்துல கத்துக்க வேண்டிய விஷயம். பட் இது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சதுனால சைஸ் பத்தி பேசிடுறேன். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் 10⁻⁻10 மீட்டர். பை இவருக்கு நியூக்ளியஸ் பத்தின ஐடியாவே கிடையாது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தாம்சனுக்கு நியூக்ளியஸ் பத்தின ஐடியா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நியூக்ளியஸ் அவர் கண்டுபிடிக்கல. சைஸ் ஆஃப் தி ஆட்டம் 10⁻⁻10 மீட்டர். உங்களுக்கு தெரியுமா, ஆட்டம் கண்டிப்பா நியூட்ரல், ஆட்டம் கண்டிப்பா ஸ்டேபிள். இவரை மாதிரி ஆட்டம் நியூட்ரல், ஆட்டம் ஸ்டேபிள்னு யாருமே நல்லா சொல்லல. இவர் தான் பிரமாதமா சொல்லியிருப்பாரு, ஆட்டம் இஸ் நியூட்ரல், ஆட்டம் இஸ் ஸ்டேபிள். ரைட்டா? அர்ஜுன் கூட நீங்க. அடுத்தது சார், எலக்ட்ரான் இங்கேயும் அங்கேயும் பொதிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல. எங்க கேள்வி என்னன்னா, ஒருவேளை இப்போ 1H2 ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தா கரெக்டா எங்க சார் இருக்கும்? எக்ஸாக்ட் சென்டர். இப்ப நல்லா கத்துக்குங்க, ஒரு எலக்ட்ரானா இருந்தா எக்ஸாக்ட் சென்டர். 2 எலக்ட்ரான் இருந்தா 2He4. 2 எலக்ட்ரான் இருந்தா இந்த ரேடியஸ்ல r/2 டிஸ்டன்ஸ், r/2 டிஸ்டன்ஸ்ல 2 எலக்ட்ரான் இங்க உட்காந்துருக்கும். அவங்க லொகேஷன் கேட்பாங்க. ஒரு எலக்ட்ரான் இருந்தா எங்க இருக்கும்? எக்ஸாக்ட் சென்டர். 2 எலக்ட்ரானா இருந்தா r/2 டிஸ்டன்ஸ். ஒருவேளை 3 எலக்ட்ரானா இருந்தா ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ல உட்காந்துருக்கும்.
ரைட்டா? இந்த இடத்துலலாம் இது எல்லாமே தப்பு தான். பட் எல்லாமே தாம்சனோட வியூ. தாம்சன் என்ன சொன்னாரு? 3 எலக்ட்ரான் இருந்தா இங்கேயே உட்காந்துருக்கும். ரைட் சார். இவரு ஏதாவது சொல்ல மறந்த கதைன்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 5 ஸ்பெக்ட்ரல் லைன். ஸ்கூல்ல மேபி நீங்க படிச்சிருக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட இப்ப படிப்பீங்க. ஸ்பெக்ட்ரல் லைன் போர் 5 ஸ்பெக்ட்ரல் லைன் சொல்லுவாரு. லைமன், பால்மர், பாஷன், பிராக்கெட், ஃபண்ட். ஃபண்ட்ல பி சைலண்ட். இந்த மாதிரி 5 சீரிஸ் படிக்க தான் போறீங்க, பயப்படாது. என்னடா அது ஏதோ பூசா இருக்கிற வார்த்தை தான் சொல்றாரு இந்த ஆளுன்னு நினைக்காது. ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 5. இப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். தாம்சன் என்ன சொல்றாருன்னா, ஒரு எலக்ட்ரான் இருந்தா ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வெளில வரும் அப்படின்னு சொல்றாரு. 1300 ஆம்ஸ்ட்ராங்ல ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வெளில வரும் அப்படின்னு ஒரு தப்பா சொல்லிடுறாரு. ஆனா பின்னாடி வரப்போற போர் என்ன சொல்லுவாரு, சார் நீங்க சொன்னது தப்பு. ஹைட்ரஜன் ஆட்டத்துல மட்டுமே 5 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். லைமன், பால்மர், பாஸ்கன், பிராக்கெட், ஃபண்ட்னு 5 வரும் சார். அப்ப நீங்க 1 தான் வரும்னு தப்பா சொல்லிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், தாம்சன் ஆட்டம் மாடலோட டிராபேக் என்ன? கேட்டா சார் ஸ்பெக்ட்ரல் சீரீஸை பத்தி அவரால் சொல்ல முடியல. கவனமா கவனி. எல்லாத்தோட டிராபேக் கத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. தாம்சனோட டிராபேக், ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தை பத்தி இவரால் சொல்ல முடியல. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா ரூதர்ஃபோர்டோட ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை இவரால் பேச முடியல. இப்போதைக்கு ரூதர்ஃபோர்ட்ன்ற வார்த்தையை விட்டுருவோம். He could not explain emission of spectral line. He could not explain alpha scattering experiment. இதை இவரால் சொல்ல முடியல. இதுதான் இவரோட டிராபேக். ரைட்டா? ஸோ தாம்சன் நிறைய விஷயம் நல்லாலாம் சொல்லலை. ஆட்டம் இஸ் ஸ்டேபிள், ஆட்டம் இஸ் நியூட்ரல், இவரை மாதிரி யாரும் சொல்லலை. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு. ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வரும்னு தப்பா சொல்லிட்டாரு. 5 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும்ன்றது தான் சரி. இவரால் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல. ரைட்டா? ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை இவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அதையும் சொல்லிட்டு போயிட்டார். ரைட். அடுத்தது கவனமாக கவனிச்சவன் இனிமேல் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆல்பா ஸ்கேட்டரிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில போனா கூட டக்குன்னு எப்படியாவது உள்ள வர ட்ரை பண்ணு. என்ன சொல்றது, நெட்வொர்க் இஷ்யூ அது இது எந்த காரணமும் சொல்லாது. ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னைக்கு கிளாஸ்ல சூப்பராக கற்றுக்கணும். இந்த 3/4 மணி நேரமும் ஒரு டாபிக் தான் போக போகுது. ஃபுல்லாக ரூதர்ஃபோர்ட் மட்டும் தான் போக போகுது. ரூதர்ஃபோர்ட்ல எக்கச்சக்கமான சம் வரும். பார்த்துடலாமா? உங்க போர்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறமா இவர்கிட்ட சார் எனக்கு பிஹெச்டி சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்ட் வராரு. கூடவே இருக்காரு தாம்சன் கூட. தன்னோட குரு என்னெல்லாம் தப்பு பண்றாருன்னு பாக்குறாரு. அதை இவர் கையில் எடுத்துக்கிறார். முதல்ல இவரால் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பேச முடியல. அப்ப நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு இவர் எடுத்துக்கிறார். அதனாலதான் இந்த டாபிக்கோட பேரு ரூதர்ஃபோர்ட் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சிலபஸோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் அதுல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கங்கன்னு. ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு என்ன பண்றாருன்னா முதல்ல ஒரு லெட் பாக்ஸ் எடுத்துக்கிறார். இது மாதிரி ஒரு லெட் பாக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறார். இதுக்குள்ளார ரேடியம் அல்லது ரேடான், ரேடியம் அல்லது ரேடான். ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் கிரேட்டரா இருக்கும். 200க்கு மேல இருக்கும். மாஸ் நம்பர் 200க்கு மேல இருக்கும். நேச்சுரலாவே இங்க ரேடியாக்டிவிட்டி நடக்கும். நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டினா ஆல்பா ரே, பீட்டா ரே, காமா ரே 3 பேரும் வெளில வருவாங்க. யுரேனியம் 92, யுரேனியம் 235 நீங்க படிச்சிருப்பீங்க. பொறுமையா கவனிச்சிட்டேவா. ரேடியம், ரேடான் எல்லாத்தோட மாஸ் நம்பர் 200க்கு மேல இருக்கும். கீழே 80க்கு மேல இருக்கும். அப்படின்னா அது அன்ஸ்டேபிள். இயற்கையாகவே ஆல்பா ரே, பீட்டா ரே, காமா ரே எல்லாத்தையும் வெளில விடும். நம்ம என்ன பண்ணலாம், ஆல்பா ரே மட்டும் வெளில வருதுன்னு நினைச்சுக்கலாமா? ஆல்பா ரே மட்டும் வெளில வருது. சார் முதல்ல ஆல்பானா யாருன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். வேற யாரும் இல்லப்ப, ஆல்பான்னா ஹீலியம் தான். ஆல்பா ஆல்பா ஹீலியம். கரெக்டா? ஹீலியம் தான் ஆல்பா. ஆல்பா ரே வெளில வருது. நேரா போகணுன்றதுக்காக 2 ஸ்லிட் எடுத்துக்கிறேன். ஒன்னு S1 S2. நான் சொல்ற கதையை காதுல வாங்கிட்டு அப்படியே எழுது, கரெக்ட் ஆயிடும். S1 S2ன்ற ஸ்லிட் வழியா ஆல்பா ரே டிராவல் ஆகுது. நேரா போயிட்டு ஒரு தின் கோல்ட் ஃபாயில்ல படுது. இதுக்கு பேரு தின் கோல்டு ஃபாயில். ஒரு தகடு மாதிரி, ரொம்ப A4 ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய, தின்னா இருக்கக்கூடிய தகடு கோல்டால் ஆனது.
டின் கோல்ட் ஃபாயில்ல போய் படுது. பட்டு எல்லா பக்கமும் ஸ்கேட்டர் ஆகுது, செதறுது. அப்படியே அந்த ஸ்கேட்டரை பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். இதான் ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன்ல, இது வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன்ல ஃப்ளோரசன்ஸ்னா என்ன தெரியுமா? அந்த டியூப் லைட்ல ஒரு பவுடர் கொட்டும், பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கலர்ல டியூப் லைட்டை உடைச்சா அதுல பவுடர் மாதிரி ஒன்று கொட்டும்ல, அதான் ஃப்ளோரசன்ஸ் பவுடர். அது என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான் போய் அதில் பட்டுதுன்னா அந்த இடம் மட்டும் க்ளோ ஆகும். அப்போ அந்த டியூப் ஃபுல்லா அந்த ஃப்ளோரசன்ஸ் பவுடர் இருக்கிறதுனால எல்லா எலக்ட்ரானும் போய் அதில் மோதி 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 நமக்கு அந்த டியூப் லைட் ஃபுல்லா க்ளோ ஆகிற மாதிரி தெரியுதா? அதுதான் அந்த ஃப்ளோரசன்ஸ். ஃப்ளோரசன்ஸ் ஸ்கிரீன் எதுக்குன்னா, இங்கேருந்து ஒரு ஆல்ஃபா ரே மட்டும் போயிட்டு இங்கே படுதுன்னா அந்த ஆல்ஃபா ரே மட்டும் நல்ல பிரைட்டா தெரியும். பாருங்க பாருங்க பாருங்க, இந்த இடம் மட்டும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, அதை ஒரு லோ பவர் மைக்ரோஸ்கோப் வச்சு அதை அனலைஸ் பண்றேன். இதான் டயக்ராம். உங்க ஸ்கூல் டயக்ராம்ல இதான் இருக்கும். என்ன கீழே இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஃப்ளோரஸ் ஸ்கிரீனை வந்து நான் இப்போ பார்க்குறேன். இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு அவர் இந்த உலகத்துக்கு சொல்றாரு பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா ரே பெனட்ரேட் த்ரூ த ஆட்டம். நிறைய ஆல்ஃபா ரே இந்த ஆட்டத்தை விட்டு புகுந்து போயிடுது. மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா ரே பெனட்ரேட் த்ரூ த ஆட்டம். அப்ப என்ன யோசிக்கிறாரு? நம்ம மூளை மாதிரி ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. கோச்சிக்காத, என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. நிறைய ஆல்ஃபா ரே ஈஸியா புகுந்து போகுதே, அப்ப உள்ள ஒண்ணுமே இல்லை போல இருக்கு அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி, காலி டப்பான்னு முடிவு பண்றாரு. சம் ஆஃப் த ஆல்ஃபா ரே டிஃப்ளெக்ட் த்ரூ சம் ஆங்கிள். சில ஆல்ஃபா ரே மட்டும் என்ன பண்ணுது? டிஃப்ளெக்ட் ஆகுது. அவருக்கு ஒரே குழப்பம், என்னடா அது, நிறைய ஆல்ஃபா ரே உள்ள பூந்து போகுது, 1-2 ஆல்ஃபா ரே டிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்துன்னே இருக்கும்போது கடைசியா கிளைமேக்ஸ், ஒரே ஒரு ஆல்ஃபா ரே மட்டும் நேரா போகுது 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 போயிட்டு இங்கேயே நின்று திரும்பி வந்துடுது. நேரா போகுது 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 போயிட்டு நின்று திரும்பி வந்துடுது. அவருக்கு மறுபடியும் ஒரே குழப்பம், என்ன இது, இந்த ஒரு ஆல்ஃபா ரே மட்டும் நேரா போயிட்டு திரும்பி 180 டிகிரியில டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்பதான் யோசிக்கிறாரு, ஓ, ஆல்ஃபான்னா பாசிட்டிவ். அப்ப டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இங்கேயும் ரொம்ப ஹெவியான ஒரு பாசிட்டிவ் இருக்கணும்னு முடிவு பண்றாரு. அவர் கண்டுபிடிச்சது தான் நியூக்ளியஸ். The whole positive charge of the atom is to be concentrated in a single point. அந்த சிங்கிள் பாயிண்ட் பேர் தான் உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம், நியூக்ளியஸ். அப்ப நியூக்ளியஸ் இசட்டி நல்லா கத்துக்குங்க. நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்ட். சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட சார்ஜ் நீங்க இசட்டின்னு சொல்லணும். முக்கியமா பாசிட்டிவ்னு சொல்லணும். நியூக்ளியஸோட சார்ஜ் பாசிட்டிவ். கண்டுபிடிச்சாரா? இப்ப ஹைட்ரஜன் வச்சுக்கோங்களேன், 1e, ஹீலியம் 2e, லித்தியம் 3e, பெரிலியம் 4e, போரான் கார்பன் 6e, நைட்ரஜன் 7e, ஆக்சிஜன் 8. சொல்றோம்ல, அங்க கீழே இருக்கிற நம்பர் இன்ட்டு அந்த இ போட்டீங்கன்னா தான் அந்த நியூக்ளியஸோட சார்ஜஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஆல்ரெடி உனக்கு தெரியும். இப்ப எல்லாரும் அவரை பார்த்து கேட்கறாங்க, சரி சூப்பரா சொல்லிட்டீங்க, இந்த டிஸ்டன்ஸ் யாருன்னு கேட்கறாங்க. ஆல்ஃபா ரே வந்து நேரா போகுது. இப்ப நல்லா கத்துக்கிட்டே வாங்க, அப்பதான் உங்க கிளாஸ் சூப்பரா உனக்கு புரியும். ஆல்ஃபா ரே நேரா போகுது 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 போய் நின்று திரும்பி வருது. எவ்வளோ க்ளோஸா போயிட்டு அந்த நியூக்ளியஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வருதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் R0. R0ஓட வேல்யூ 1.3 ஃபெர்மி. உங்களுக்கு ஒருவேளை ப்ராப்ளம் சால்விங்ல சில நேரங்கள்ல 1.2 ஃபெர்மின்னு கொடுக்கலாம், ஆனா அதுக்கு சரியான வேல்யூ 1.3 ஃபெர்மி. சரி, இவ்வளவு பேசுனீங்க, ஃபெர்மினா என்னன்னு எங்களுக்கு சொல்ல வேண்டிய. 1 ஃபெர்மி 10⁻⁻15 மீட்டர் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. உங்களுக்கு தெரியும், மில்லி 10⁻⁻3, மைக்ரான் 10⁻⁻6, நானோ 10⁻⁻9, பிகோ 10⁻⁻12. அதுக்கு அடுத்துதான் இருக்கிறது ஃபெர்மி 10⁻⁻. நியூக்ளியஸோட அளவு தான் அது, ஒரு அணுக்கருவின் அளவு இருக்கிறதுலே சின்ன வேல்யூ 10⁻⁻15 மீட்டர். அதுதான் ஒரு ஃபெர்மி. சரி, இவ்வளவு பேசுனீங்கல்ல, சைஸ் ஆஃப் த ஆட்டம் என்னன்னு சொல்லுங்க. 10⁻⁻10 மீட்டர், விச் மீன் 1 ஆம்ஸ்ட்ராங். நல்லா கத்துங்க.
உன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், டே ஆட்டத்தோட சைஸ் என்னப்பா? 1 ஆம்ஸ்ட்ராங் சார். அப்போ நியூக்ளியஸோட சைஸ் எவ்வளோ சார்? 1 ஃபெர்மி 10⁻⁻15 மீட்டரு. ஒரு விஷயம் தெரியுமா, நியூக்ளியஸோட சைஸ் ஆட்டத்தை விட 1 லேக் டைம் சின்னதா இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாரு, அணுவானது அணுக்கருவை விட 1,00,000 மடங்கு அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு. ஆட்டமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இத்தனோண்டு. அதுக்குள்ளார 1 லேக் டைம் சின்னதா ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆளுக்கு பேரு தான் நியூக்ளியஸ் தான். அவன் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? ஸோ இந்த R0 பத்தி பேச போறோம், ஃபெர்மி பத்தி பேச போறோம், சைஸ் பத்தி பேச போறோம், சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் பத்தி பேச போறோம், இம்பாக்ட் பெராமீட்டர், நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கு. கீழே உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட், இப்போ நீங்களே கூட நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னா என்கிட்ட கேள்வி கேட்பல, சரி எனக்கு புரியல. அதே மாதிரி ரூதர்ஃபோர்டை பார்த்து கீழே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவ்வளவு சொன்ன நீங்க எலக்ட்ரானை சொல்ல மறந்துட்டீங்களே. தாம்சனாவது பரவாயில்ல, எலக்ட்ரான் வந்து அங்கேயும் இங்கேயும் எம்பேர்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாரு, நீங்க எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு கேட்கிறாரு. அவரை முழிக்கிறார் திரும்ப, எம்டி ஸ்பேஸ்ல தான் எலக்ட்ரான் இருக்கும், ஏன்னா ஹோல் ஆட்டமஸ் எம்டி, த ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ், ஹோல் மாஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் சிங்கிள் பாயிண்ட். அப்ப மீதி எல்லாம் எம்டி ஸ்பேஸா தான் இருக்கும், அந்த எம்டி ஸ்பேஸ்ல எலக்ட்ரான் உட்கார்ந்து இருக்கும்னு சொல்றாரு. அப்புறமா திருப்பி அவர் வளைச்சி அவரை கேள்வி கேட்டுனே இருக்காங்க. அப்ப எலக்ட்ரானு சும்மா இருந்தா இந்த நியூக்ளியஸ் ஹெவி பாசிட்டிவ், இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ், இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை சாப்பிட்றாதான்னு கேட்கிறாரு. இந்த நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்து நியூக்ளியஸ்குள்ள ஊந்தா நியூட்ரல் ஆயிடும். நியூட்ரல்னா அன்ஸ்டேபிள்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நம்மலாம் பேய் படத்துல வர்ற மாதிரி திடீர்னு ஒரு பேய் பார்ப்போம், டக்குன்னு அது காத்துல கரைஞ்சி போற மாதிரி காணாம போயிடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரிதான் இப்ப உனக்கு ஏத்தாப்புல நான் நிற்பேன், ஒருவேளை நான் அன்ஸ்டேபிள்னு என்ன ஆயிடுவேன், காத்துல கரைஞ்சி போயிடுவேன் வச்சுக்கோங்களேன். ஆட்டம் ஸ்டேபிள்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பாவம் ரூதர்ஃபோர்டுக்கு சொல்ல தெரியல. இவரால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டத்தை பத்தி இவரால் பேச முடியல. இவரோட பெரிய டிராபேக் வந்து ஒரு பிரமாதமான சயின்டிஸ்ட், ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, மற்றவங்க கேட்குற மாதிரி, மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவரால் சொல்ல முடியல. ரைட்டா? அந்த கதை பின்னாடி இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். டாபிக்குள்ளார வந்துடுங்க. ஸோ இவ்வளவு பேசியாச்சா? அதுக்கப்புறமா சில டேர்ம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாரு. முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது இம்பாக்ட் பெராமீட்டர். இதுக்கு டெரிவேஷன் கிடையாது, டைரக்ட் ஃபார்முலா தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இந்த ஃபார்முலா உனக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு கண்டிப்பாக தேவை, படிச்சுக்கோங்க. ஸ்கேட்டர்ட், எவ்வளோ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகும், எவ்வளோ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகும், எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்கேட்டர் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? தின் கோல்ட் ஃபாயிலோட திக்னஸ் டி. கோல்ட் ஃபாயில் அப்படின்னா தங்க தகடுன்னு சொன்னேன், தகடு மாதிரி இருக்கும், தங்கத்தால் ஆகியிருக்கும். கேட்டா யோகிதா எங்க நடுவில் கொஞ்ச நாள் காணாம போயிட்டேன். யோகிதா சவுண்ட் செக் பண்ணிக்கோ, கேக்குதா யோகிதா? எஸ் சார். நெட்வொர்க் இஷ்யூவா? எஸ் சார், கொஞ்சம் இங்க ஸ்டேபிளா இல்ல சார், அதான் ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டேன். சரி சரிம்மா, சரி பார்த்துக்கிட்டே வா. டி வந்து திக்னஸ். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் எல்லாருமே உள்ள இருங்க, சூப்பராக கற்றுக்கிட்டே போங்க. நெக்ஸ்ட் செஷன் முடியும் போது உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒருவேளை ஸ்கூலில் கற்றுந்துருக்கலாம் நீங்கள், பட் என்னால் இந்த லெசனை உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல முடியும். அதனால் பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ். இதில் கண்டிப்பாக சம் கேட்பாங்க. T1 திக்னஸ் இருக்கு, N1 அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ T2 திக்னஸ் இருந்தால் எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகும்? அசால்ட்டாக போடுவீங்க. N2/N1 ஈக்குவல் டு T2/T1. இந்த ஃபார்முலால கண்டிப்பாக சம் கேட்டும் இருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க இனிமேல். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ் ஆஃப் த ஃபாயில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சிட்டிங்களா? இது ஒரு சம்மு பேர், N is proportional to T. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். தீட்டா யாருங்க சார்? இவன் தான் அந்த தீட்டா. தீட்டா வரைக்கும் பாருங்க, தீட்டா ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். ஸ்கேட்டர்ட் ஆங்கிள் நல்லா பாருங்களேன், பொறுமையா திருப்பி கத்துறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா ரே பெனட்ரேட் த்ரூ த ஆட்டம். ஸோ ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி, அது தெரிஞ்சிருச்சு சார் எங்களுக்கு. பட் சம் ஆஃப் த ஆல்ஃபா ரே டிஃப்ளெக்ட் த்ரூ சம் ஆங்கிள். அப்ப இந்த தீட்டா தான் ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆல்ஃபா ரே நேரா போயிட்டு
180 டிகிரிக்கு ஸ்கேட்டர் ஆகுது. அது எங்க கரெக்டா சென்டர்ல மட்டும். அப்ப தீட்டா ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். இந்த தீட்டாவை பொறுத்து எவ்வளோ ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகும். இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா படிச்சுக்கோங்க என் கூடவே. n is proportional to 1 by sin power 4 theta by 2. n is proportional to 1 by sin power 4 theta by 2. திரும்ப சொல்றேன், n is proportional to 1 by sin power 4 theta by 2. இதுல எப்படி தெரியுமா சம் கேட்டிருக்காங்க? யாராவது சாம்பியன் புக் வச்சிருந்தா எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 சம்மே இந்த சம் தான் இருக்கும். நானே நைட் அனுப்பி விடுறேன். தீட்டா 1 ஆங்கிளுக்கு n1 அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகுது. ஒரு பேஜுக்கு 30 டிகிரிக்கு 1000 ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகுது. அப்ப 60 டிகிரிக்கு எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகும்? முன்னாடி திக்னஸ் கொடுத்து நம்பர் கேட்டாங்கன்னா n is proportional to t அழகா சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ ஆங்கிள் கொடுத்து கேட்கறதுனால n is proportional to 1 by sin power 4 theta by 2. இந்த சம்மை நீங்க அங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா n2 தான் உங்களுக்கு வேணும். n2 by n1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப sin power 4 theta 1 by 2. ஏன்னா கீழே 1, அப்ப மேல 1 தான் இருக்கணும். இங்க sin power 4 theta 2 by 2 கத்துக்க முடியுதா உங்களால? அப்ப n2 by n1 equal to sin power 4 theta 1 by 2 sin power 4 theta 2 by 2. Number of alpha particles scattered is directly proportional to 1 by sin power 4 theta by 2. பட் நீங்க sin வச்சு சால்வ் பண்றதா நல்லது. அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், புரியும். ஏன் சார் இங்க வேற ஆங்கிள் இல்லையே? சில புக்ல இப்படி மாத்துறாங்க. n is proportional to 1 by sin power 4 theta by 2. உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன்னா கொசீகன்ட். அதனால n is proportional to cosecant power 4 theta by 2 இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, சைனுக்கு ரிவர்ஸ் எடுக்க போற, சால்வ் பண்ணிடுவேன். இருந்தாலும் ஏன் வம்பு? நீ சைன்லேயே வச்சு சால்வ் பண்ணிட்டு போ. அப்போ ஒருவேளை எப்படி பண்ணணும்னா கொசீகண்ட் வச்சு சால்வ் பண்ணணும்னா n2 by n1 equal to cosecant power 4 theta 2 by 2 by cosecant power 4 theta 1 by 2ன்னு கற்றுக்கணும். அதனால நீங்க சைன் வச்சு சால்வ் பண்றது தான் புத்திசாலித்தனம். அப்போ நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஃபார்முலா கூட படிச்சுக்கோங்க. 1 by sin power 4 theta by 2, 1 by sin power 4 theta by 2. இப்போ இது வரைக்கும் 2 ஃபார்முலா கற்று கொடுத்துருக்கேன். n is proportional to t1, n is proportional to 1 by sin power 4 theta by 2. ஒருவேளை தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்க தீட்டா பை 2 30 டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 4 டைம் பவர் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? அப்போ 1 by sin power 4 theta by 2 60 by 2 இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது sin power 4 30 டிகிரி sin 30 1 by 2 அப்போ ஹோல் பவர் 4 1 by 16. இது மேல போச்சுன்னா n is proportional to 16. தெரியுதா? கீழே வந்து 1 by 16 இருக்கு. அப்படியே மேல போச்சுன்னா 16 டைம்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிதான் சம சால்வ் பண்ணணும். குழப்பிக்காத. முதல்ல ஆங்கிள் பை 2, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ பவர் 4. அப்படிதான் சால்வ் பண்ணணும். நைட் ஒரு சம் அனுப்புறேன், ட்ரை பண்ணி பாருங்க. சரி, புரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் 2 விஷயம் சொல்லி கொடுத்துட்டீங்க. மூணாவதா ரூதர்ஃபோர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம் பி. யார் சார் இவன்? பியோட பேரு இம்பாக்ட் பெராமீட்டர். இம்பாக்ட் பெராமீட்டர் பேரும் இம்பாக்ட் தான், இந்த லெசன்லயும் இம்பாக்ட் தான். இம்பாக்ட் பெராமீட்டர் முதல்ல எங்களுக்கு புரிய வைங்க. இம்பாக்ட் பெராமீட்டர் என்ன? ஒன்றும் இல்லை, அது ஒரு டிஸ்டன்ஸ். இது நியூக்ளியஸ், அதாவது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். லாஸ்டா ஒரு ஆல்பா ரே எண்டில் லாஸ்டா ஒரு ஆல்பா ரே போயிட்டு இங்க நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இப்படி ஸ்கேட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா? அதுக்கு ஒருவேளை அந்த ஆல்பா ரே நேரா போயிருந்தா இந்த இடத்தோட பேரு தான் வெலாசிட்டி வெக்டார். அதாவது ஃபார் அபார்ட், ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஆல்பா ரே நேரா போகுது, அது ஃபார் அபார்ட். அந்த வெலாசிட்டி வெக்டாருக்கும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்குமான பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இம்பாக்ட் பெராமீட்டர். சரி, இது எப்படி சார் நாங்க எழுதுறது? தவிர்க்க முடியாத 2 மார்க் கொஸ்டின். the perpendicular distance, நான் சொல்றது அப்படியே காதுல வாங்கிக்கோ. the perpendicular distance of velocity vector of யாரோடது? ஆல்பா பார்ட்டிகல் from the center of nucleus, சென்டர்ல இருந்து when it is far away, லாஸ்டா இருக்கு பாருங்க, from the nucleus. இதுக்கு பேர் தான் இம்பாக்ட் பெராமீட்டர். சரி, இம்பாக்ட் பெராமீட்டர்னா ஒரு டிஸ்டன்ஸ், அதானே? என்ன டிஸ்டன்ஸ்? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எங்க இருந்து? ஃப்ரம் சென்டர் ஆஃப் நியூக்ளியர்ல இருந்து
ஃபேர் அவேல இருக்கக்கூடிய அந்த ஆல்பா ரேவோட வெலாசிட்டி வெக்டார். இது வெலாசிட்டி வெக்டார். இப்போ வெலாசிட்டி வெக்டார்னா என்ன அர்த்தம்? வெக்டார்னாலே உனக்கு தெரியும் டைரக்ஷன். ஒருவேளை இந்த ஆல்பா ரே டிஃப்ளெக்ட் ஆகாம போயிருந்தா நேரா தானே போயிருக்கும். அதுதான் வெலாசிட்டி வெக்டார். The perpendicular distance of the velocity vector of the alpha particle from the center of nucleus when it is far away from the nucleus. இதுக்கு பேர் இம்பாக்ட் பாராமீட்டர். ரைட்டா சார்? இம்பாக்ட் பாராமீட்டருக்கு ஃபார்முலா நான் ஒரு 4-5 டைம் எழுதுறேன், என் கூடவே படிச்சிரு. இதுக்காக இன்னொரு டைம் எடுத்துக்காது. இம்பாக்ட் பாராமீட்டர் பி. இது ஒரு 2 சம்ம ரொம்ப ரெகுலரான கேட்குற சம். இம்பாக்ட் பாராமீட்டர் பி பாருங்களேன், பி. இதுக்கு டெரிவேஷன் இல்லாதனால டைரக்டா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி 2 ஃபார்முலா வரும். ஒன்று R0 ஃபார்முலா வரும், இன்னொன்று பி ஃபார்முலா வரும். முதல்ல பி ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார். இம்பாக்ட் பாராமீட்டர்னாலே கீழே 1/4πε0, கீழே வந்து 4πε0 கண்டிப்பாக வரும். ஷியரா இங்கே கைனடிக் எனர்ஜி வரும், ஆல்ஃபாவோடது 12 mv². ZT² cot θ/2. டெரிவேஷன் இருந்தால் போட்டு காமிச்சிடும். உங்களுக்கு டெரிவேஷன் கிடையாது. டைரக்டா இம்பாக்ட் பாராமீட்டரோட எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். சிலபஸ் என்ன பார்த்துக்க. ZT² யாருக்குமே இப்போ ஐஎஸ்சி பசங்களுக்கும் சரி, இங்கேயும் சரி, இம்பாக்ட் பாராமீட்டர் எப்படி வந்ததுன்னா சொல்ல மாட்டாங்க. வாட் இஸ் இம்பாக்ட் பாராமீட்டர் அண்ட் த வேல்யூ ஆஃப் இம்பாக்ட் பாராமீட்டர், அவ்வளோதான். ZT² cot θ/2 4πε0 12 mv². மறுபடியும் நல்லா பாருங்க, எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். சார் சொன்னாங்க கீழே 4πε0, இங்கே ஒரு கைனடிக் எனர்ஜி, வழக்கம் போல் இங்கே ஒரு ZT², ஒரு சைன் ஆங்கிள், காஸ் ஆங்கிள், டேன் ஆங்கிள், அதே மாதிரி இங்கே காட்டு கண்டிப்பாக θ/2. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்க. இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகணும்னா இந்த தீட்டா எவ்வளவா இருக்கணும் சொல்லிட்டா நீ ஜீனியஸ். ட்ரை பண்ணுங்க பா. இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகணும்னா உனக்கு ஈஸி பண்ணி கொடுத்துறேன். இன்னும் காட் θ/2 போட்டுக்கோங்க. நீங்களே சொல்லுங்க சார். பைனா 180 சொல்றியா? எஸ் சார். இப்போ தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியா இருந்தாதான் இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகும்னு சொல்றேன். அப்ப அந்த இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகிற இடம் எந்த இடம் சொல்லுங்க? இந்த பி எப்ப 0 ஆகுது? சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இங்க இருக்கு. அப்ப அந்த ஆல்பா ரேவும் சென்டர்ல போச்சுன்னா இங்க பாருங்க, ஆல்பா ரேவும் சென்டர்ல போகுது. அப்ப என்ன பண்ணுது? அது இங்க நின்னு திரும்பி வருதா? கரெக்டா இந்த இடத்துல எக்ஸாக்ட் சென்டர்ல தான் இம்பாக்ட் பாராமீட்டர் 0. காரணம் அங்கதான் டிஃப்ளெக்ஷன் 180 டிகிரி. பாருங்க பா, ஸ்கேட்டர்ட் ஆங்கிள் நேரா ஆல்பா ரே போகுது, நிக்குது, திரும்ப வருது. அப்ப இதோட தீட்டா வேல்யூ 180 டிகிரி. ஃபார்முலா படி இம்பாக்ட் பாராமீட்டர் 0. நான் எங்க ஆரம்பிக்கிறேனோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் 0 தானே? நான் சொல்றது உனக்கு புரியுதா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ். அப்ப எந்த இடம் 0? கரெக்டா இந்த இடம் 0. எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இம்பாக்ட் பாராமீட்டர் 0. எல்லாரும் சேர்ந்து என் கூட படிச்சுக்கோ. இம்பாக்ட் பாராமீட்டர் 0 எங்க பா? சார் கரெக்டா சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் சார். ஏன் பா? 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுது சார். அதனால இந்த கொஷின் ஒருவேளை நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த கொஷினை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே. ஸோ இம்பாக்ட் பாராமீட்டர் 0 when தீட்டாவோட வேல்யூ ஸ்கேட்டர்ட் ஆங்கிள் 180 டிகிரி. வேற மாதிரி சம் எப்படி சார் கேட்பாங்க? B is proportional to cot θ/2. வழக்கம் போல நம்ம சம் இது B1, கீழே B2, cot θ2/2 1/2. கம்பாரிசன் கொஸ்டின் கேட்கலாமா? அதாவது B1/B2 equal to cot θ1/2 by cot θ/2 θ2/2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ இதோட 3 ஃபார்ம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட ரூதர்ஃபோர்டுக்கு க்ளோஸாக வந்துட்டோம். n is proportional to t, n is proportional to 1/sin power 4 θ/2 இல்லைன்னா cosecant power 4 θ/2. இது ரெண்டாவது ஃபார்முலா. இம்பாக்ட் பாராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4πε கீழே கைனடிக் எனர்ஜி 12 mv². இங்கே என்ன நியூக்ளியஸ், என்ன சார்ஜ் ZT². ஷியரா இங்கே cot θ/2. இப்போ இந்த இம்பாக்ட் பாராமீட்டர் முழுக்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இந்த ஆங்கிளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்கேட்டர்ட் ஆங்கிளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். கவனமாக கற்றுக்கணும். cot θ/2 சூப்பராக இருந்துச்சா? ஓகே.
ஏன் இதை சொல்லி கொடுத்தீங்க? இதே மாதிரி R0 ஃபார்முலா ஒன்று நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. இம்பாக்ட் பேராமீட்டர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அட்டாமிக் பிசிக்ஸ். Z T ஸ்கொயர் காட் தீட்டா பை 2 பை 4 பை F0 half m ஸ்கொயர். இன்னொரு கேள்வி, ஒருவேளை கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருந்தா இம்பாக்ட் பேராமீட்டர் என்ன ஆகும்? சார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கம்மியாகும் சார். both are inversely proportional, but kinetic energy and impact parameter. So B proportional to 1 by half me square. தேவைப்படுற நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஆனால் பெரும்பாலும் இம்பாக்ட் பேராமீட்டர் காட் தீட்டா பை 2 சுற்றியே தான் இருக்கும். B is proportional to cot theta by 2. இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போதான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இது மட்டும் 3 மார்க் டெரிவேஷனாக கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், distance of closest approach. கண்டிப்பா ரூதர்ஃபோர்ட்ல படிக்கணும். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க வரணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் ரொம்ப அழகா சொல்லித்தரேன் பாரு. ஆட்டம், நியூக்ளியஸ், இங்க இருந்து ஒரு ஆல்பாரி அது ஒரு சைக்கிள் எடுத்து கிளம்புது, போகுது 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 போகுது, இது வரைக்கும் வந்து இங்க நின்று டிஃப்ளெக்ட் ஆகி 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகி இம்பாக்ட் பேராமீட்டர் 0 ஆகி திரும்ப வந்துருக்கு. நான் எவ்வளோ க்ளோஸா உங்க பக்கத்துல வந்து ஹாய் சொல்லிட்டு வந்தேன், அதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். பதில் சொல்லுங்க. டோட்டல் எனர்ஜிக்கு காலங்காலமா நீங்க படிச்சிட்டு இருக்கிற ஃபார்முலா பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. பாடி ரொம்ப வேகமா மூவ் ஆனா கைனடிக் எனர்ஜி மேக்சிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. இல்லைன்னா ஒரு பாடியை செட்டைன் ஹைட் கொண்டு போயிட்டு நிறுத்திட்டோம்னா கைனடிக் எனர்ஜி 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பதில் சொல்லுங்க. நான் ஏன்னு ஒரு பிளேஸ் லொக்கேட் பண்றேன், பின்னு ஒரு பிளேஸ் லொக்கேட் பண்றேன். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க, தப்பானா பரவாயில்ல, நான் தானே. ஏல எந்த எனர்ஜி மேக்ஸிமம்? வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு, அதாவது ஆல்பாரே வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. அப்ப அட் ஏல யார் மேக்ஸிமம்? சும்மா சொல்ல. ரைட், கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? half mv ஸ்கொயர். நேரா வர 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 டியூ டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸால இதோட ஸ்பீடு குறைஞ்சி 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 எக்ஸாக்ட் பி வரும் பொழுது ஒரு செகண்ட் அந்த ஆல்பாரே நின்னு திரும்புது. என் வார்த்தை கவனி, நின்னு திரும்புது. அப்ப பில யார் மேக்ஸிமம்? பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு நீங்க என்ன ஃபார்முலா படிச்சீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல? Q1 Q2 by 4 pi epsilon naught R ன்னு படிச்சீங்க. ஓகே, இங்க Q1 யாருன்னா ஆல்பாரே 2e, Q2 யாருன்னா ஹீலியம் ZT, அதாவது சாரி நியூக்ளியஸ் ZT. ஆல்பாவுக்கு 2e, Q2 வந்து ZT. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. Q1 2e ZT by 4 pi epsilon naught. நாங்க தேடி போனது டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0, அதனால இது R0ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் R0 எடுத்துட்டோமா? அங்கிருந்து half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ZE ஸ்கொயர் பை 4 pi epsilon naught R0. நான் எப்படி டெரைவ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. தூரமா வரும்போது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், இங்க கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. அப்ப 0 பிளஸ் கைனடிக், கைனடிக். கிட்ட போனதுக்கு அப்புறம் பொட்டென்ஷியல் பிளஸ் 0, இந்த இடத்துல கைனடிக், பில வந்து கைனடிக் எனர்ஜி 0. அப்ப ரெண்டும் டோட்டல் எனர்ஜிஸ் கன்சர்வ். அப்படியே இங்க வந்தீங்கன்னா R0ஓட ஃபார்முலா அப்படி இந்த பக்கம் வந்துருக்கும். R0 அந்த பக்கம் எடுத்து வந்துருக்கும். எதையும் கேன்சல் எல்லாம் பண்ணாது. 2ZE ஸ்கொயர் பை 4 pi epsilon naught half mv ஸ்கொயர். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த டெரிவேஷனே? நான் ஏன் அந்த பி ஃபார்முலா அப்படி ஞாபகம் வச்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ ஒன்றும் இல்லை, தூரமா வரும் பொழுது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், நியூக்ளியஸ் பக்கத்துல போகும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா இந்த டெரிவேஷன் முடிஞ்சிடும். Q1க்கு 2e, Q2க்கு ZT. R0 தான் வேணும். இப்போ 2ZE ஸ்கொயர் பை 4 pi epsilon naught half mv ஸ்கொயர்னு கத்துக்கணும். அப்படியே பிக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. பிக்கு இதே மாதிரியே டினாமினேட்டர் சார் எழுத சொன்னாங்க.
ஹாஃப் எம்வி ஸ்கொயரா, மேலே இசட் ஸ்கொயர் எழுத சொன்னாங்க. இப்போ ஆர் நாட்னா 2 இசட் ஸ்கொயர், இம்பாக்ட் பேராமீட்டர்னா ஒரு இசட் ஸ்கொயர். ஆனால் என்ன இம்பாக்ட்னாலே காட் தீட்டா பை 2. தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரிலேட் பண்ணி கற்றுக் கொடுக்குறேன். புரிஞ்சுதா? இப்போ இதோட ரூதர்ஃபோர்ட் முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, இப்போதான் ரூதர்ஃபோர்ட் வந்து தன்னோட குரு என்னெல்லாம் பண்ணாரோ அந்த தப்பெல்லாம் சரி பண்ணியிருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணணும், உலகத்துக்கு இவரோட ஆட்டம் மாடலை சொல்லணும். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஃபார்முலா ரிவிஷன் என் கூடவே பார்த்துக்கோங்க. n is proportional to t சார், n is proportional to 1 by sin power 4 theta by 2, n is proportional to cosecant power 4 theta by 2, b equal to 4 pi epsilon naught half mv square z square cot theta by 2. Distance of closest approach 4 pi epsilon naught half mv square 2z square. ரைட், இதுல இருந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்னன்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா தான் ஆர்நாட்டோட வேல்யூ 1.3 ஃபெர்மின்னு வரும். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இந்த ஆர்நாட் இல்லாம உங்களால படிக்க முடியாது. ஆர்நாட் 1.3 ஃபெர்மி, 1.3 ஃபெர்மி, ஃபெர்மி 10 பவர் மைனஸ் 15 தெரியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி. ஒத்துக்கிறீங்களா? இது கேட்ட கொஸ்டின். பாருங்க, ஒருவேளை ஆல்பா வேகமா ஓடி வந்தா ரொம்ப நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வந்து ஹாய் சொல்லலாமா? அப்ப கைனடிக் எனர்ஜி மேக்சிமமா இருந்தா ஆர் நாட் மினிமமா இருக்குமா? ஆர் நாட் ஈக்குவல் டு 1 பை கைனடிக் எனர்ஜி, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேற மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தேன். ஹாஃப் எம் வி ஸ்கொயர், half number m constant, distance of closest approach is inversely proportional to velocity square. இதையும் நீங்க உணரணும். r naught is proportional to 1 by v square, r naught is proportional to 1 by v square. ரைட்டா? ரைட். பை இவ்வளோ நேரம் தன்னோட குரு என்ன தப்பு பண்ணாரோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இல்லை சார் நீங்க சொன்னதெல்லாம் தப்பு, இது இப்படிதான் பண்ணணும்னு அழகா சொல்லிட்டாரு. உலகமும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்பதான் நம்ம எங்க உள்ள போறோம்னா ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடலுக்குள்ளார போறோம். இப்ப இவர் பேசணும்ல, ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல், இவர் என்னெல்லாம் பண்றாரு, இவர் தப்ப பின்னாடி வர போர் சூப்பரா கண்டுபிடிப்பாரு. செம்மையா இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல தான் பிரமாதமான விஷயம்லாம் நடக்க போகுது. எல்லாருக்கும் சொல்லிடுறாரு ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா ரே பெனட்ரேட் த்ரூ த நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம் ஆஃப் த ஆல்ஃபா ரே டிஃப்ளெக்ட் த்ரூ சம் ஆங்கிள். சென்டர்ல இருக்கிற ஆல்ஃபா ரே மட்டும் போய் நின்று திரும்பி வரும். The whole positive charge is to be concentrated in a single point, that is called nucleus. Charge of nucleus is a T. Size of nucleus 1 Fermi. R naught be the distance of closest approach. Impact parameter 0. இதெல்லாம் சொல்லி முடிச்சிறாரு. Location of electron empty space ன்னு சொல்லிறாரு. இப்பதான் அவருக்கான டெஸ்ட் ஆரம்பிக்குது. எலக்ட்ரான் வந்து இப்போ கீழே எப்பவுமே பிஹெச்டி வாங்கும் பொழுது, நான் யூனிவர்சிட்டியில் அண்ணாமலையில் படிக்கும் பொழுது, நாங்கள் எம்எஸ்சி படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பிஹெச்டி அந்த தீசி சப்மிட் பண்ணிட்டு அவங்களோட தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நிறைய ப்ரொஃபஸர்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க ஃப்ரண்ட்ல. ஒரு 250 எம்எஸ்சி பசங்க வந்து பின்னாடி அண்ணாமலையில் ஒரு பெரிய ஹாலில் உட்காந்துருப்போம். அந்த அண்ணா அக்காலாம் பாவம் பரிதாபமாக இருப்பாங்க. உனக்கு தெரியும்ல, அத்தனை பேர் முன்னாடி, அத்தனை ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடி அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ, என்னெல்லாம் எதை பற்றிலாம் பேசினாங்களோ, குவாண்டம் மெக்கானிக்ஸா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸா, நியூட்டோனியன் மெக்கானிக்ஸா, எதை பற்றி பேசினாங்களோ அதை பற்றி அவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து பேசணும். எங்களுக்குலாம் அன்றைக்கி மிக்சரு பப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் அந்த அண்ணா அக்கா செலவில் தான் கொடுப்பாங்க. நாங்களே 2 வாங்கி திருடி தின்றுவோம். அம்மா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா பாவம் கை காலெலாம் உதறும். அவங்க ஏதோ எடுப்பாங்க. கீழே வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டீச்சர்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஈகோ, கீழே இந்த ப்ரொஃபஸர்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய சண்டை. இப்போ எனக்கும் இன்னொரு டீச்சருக்கு சண்டைன்னு வச்சுக்கேன். அவரோட பையன் வந்து மேலே இந்த தீசி சப்மிட் பண்ணி எடுக்கிறாருன்னா கீழே உட்காந்து நான் என்ன பண்ணுவேன், அவன் நல்லா எடுத்தானே எனக்கு பொறுக்குமா? உடனே தேவையில்லாத 1008 கேள்வி கேட்டு அவனை பயமுறுத்தி டார்ச்சர் பண்ணி வைவா ஸ்கோரெல்லாம் கம்மி பண்ணி இவ்வளோ வேலை இருக்கும். இப்போ கூட நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க, அழகப்பா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், என்ன யூனிவர்சிட்டி சரியாக தெரியல. பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி தன்னோட வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய சொன்ன ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால. அப்புறம் உனக்கு பெரிய பசங்க ஆகிட்டிங்களே, தேவையில்லாத டார்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்புறமா வந்து
ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாப்பா இங்கே பாப்பாவுக்கு ஒரு கேர்ள் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹோம் டியூஷன் வந்திருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். ஏமா லேட்டாக வரும்னா, சார் எங்கள் கைடோட கேர்ள் சைல்டும் உங்கள் பாப்பா வயசு தான் சார். அவளுக்கும் போயிட்டு நான் ஃப்ரீயாக ஹோம் டியூஷன் எடுத்துட்டு தான் இங்கே வரணும் சார். இல்லைனா திட்டுவாங்க, ஸ்கோர் போட மாட்டாங்க. அந்த மாதிரி. எதுக்கு இந்த கதை வருதுன்னா, அந்த தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது அவங்க இந்த ரூதர்ஃபோர்ட் வந்து அந்த சயின்டிஸ்ட் முன்னாடி இவங்களோட தீசிஸ்லாம் இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் பேசணும். கீழே இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்பாங்க. அந்த கதை வரும்போது எனக்கு அந்த காட்சியெல்லாம் இப்போ ஞாபகம் வந்துச்சு. ரைட், கற்றுக்கலாமா? ஒரே நிமிஷம். ஓகே, சரி. இப்போ எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு கேட்குறாரு. சார் எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கீழே இருக்கிறவங்க கேட்குறாங்க. அவர் அழகா சொல்லிடுறாரு, எலக்ட்ரான் எம்டி ஸ்பேஸ்ல தான் இருக்குன்றாரு. அப்புறம் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்குறேன். எலக்ட்ரான் வந்து ஒருவேளை ரெஸ்ட்ல உட்காந்துருந்தா இந்த நியூக்ளியஸ் பிடிச்சி சாப்பிட்டுருமே, ஆட்டமஸ் அன்ஸ்டேபிள் ஆயிடுமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சமாளிக்கிறது என்ன பதில் சொல்றாருன்னா, எலக்ட்ரான் அங்கே சும்மா இருக்காது, சர்க்குலர் பாத்துல சுத்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல சுத்தி வரும் அப்படி சமாளிக்கிறாரா? அடுத்தது சும்மா இருப்பாங்களா கீழே இருக்கிறவங்க, மறுபடியும் 2 மணி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல தெரியாத விஷயம் தான் டிராபேக்ஸா மாறிடுச்சு. வாட் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்? நீங்க ரூதர்ஃபோர்டு 5 மார்க் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா டிராபேக்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்து 2 டிராபேக் எழுதணும். அவரால ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் பத்தி பேச முடியல. ஸ்டெபிலிட்டி he could not explain stability of an atom. ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை பத்தி அவரால் பேச முடியல. என்ன சார் இது? ஏன் ஸ்டெபிலிட்டியை பத்தி அவரால் பேச முடியல? சொல்லி கொடுங்க. ஒன்றும் இல்லை. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி, உங்க என்சிஆர்டியில் இந்த வேர்டு தான் இருக்கும், நீங்க அதை எழுதி தான் ஆகணும். அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி, இஎம்டி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி என்ன சொல்லுதுன்னா, the accelerated electron should radiate energy. இப்போ பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க, நான் சூப்பராக புரிய வைக்க மாட்டேன், போக மாட்டேன். நீங்க எல்லாம் உங்க காதை மட்டும் என்கிட்ட கொடுங்க. பாரு, நீ ஒரு அத்லெட்னு வச்சுக்கோங்க. நீ ஒரு பிரமாதமான அத்லெட். ஒரு சர்க்குலர் பாத்துல ஓடிக்கிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் ஓடுவேன்? தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்ப. நீ ஓட ஓட உன் எனர்ஜிலாம் வெளில போயிட்டே இருக்குமா? வந்து எவ்வளவுதான் நீ அவ்வளோ எனர்ஜியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல விழுந்துருவேன், இல்ல எனக்கு போதும் முடியல நின்றுடுவல்ல. அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரான் தொடர்ச்சியா சுத்தி வந்துகிட்டே இருக்கும் பொழுது the accelerated electron should radiate energy. ஆமா சார், நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விழுந்துட்டீங்க. ஆனா அந்த எலக்ட்ரான் பண்ணும் என்ன பண்ணுனா, ஏமாத்தும். the accelerated electron should radiate energyனா, என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் எனர்ஜியும் 99, 98, 97 குறைய நான் என் பாத்தை குறைச்சிக்கிறேன். என்னோட பாத்தை குறைச்சிக்கிட்டு ஸ்பைரல் பாத்துல வந்து கடைசியா நியூக்ளியஸ்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கும். அப்ப உனக்கே தெரியுது தானே, எலக்ட்ரான் எங்க வந்து விழுந்துருச்சு? நியூக்ளியஸ்ல வந்து விழுந்துருச்சு, புதகுழியில விழுந்த மாதிரி. அப்போ எலக்ட்ரானை நியூக்ளியஸ் சாப்பிட்டுருச்சுன்னா ஆட்டம்ஸ் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, அதாவது அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். எல்லாரும் ரூதர்ஃபோர்டு கேட்குறாங்க, நீங்க சொல்றது சரியா இருந்தா ஆட்டம் ஸ்டேபிள்னு ப்ரூவ் பண்ணுங்க. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த சர்க்குலர் ஆர்பிட்னு சொன்னீங்க. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, எலக்ட்ரான் சுத்தி வந்தாலே டயர்ட் ஆயிடும், எனர்ஜி லூஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஸ்பைரல் பாத்துல வந்து சர்க்குலர் பாத்துல நியூக்ளியஸ்ல விழுந்துரும், அப்ப அன்ஸ்டேபிள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பதில் தெரியாம மொழிகிறாரு. இதெல்லாம் உனக்கு புரியறதுக்காக கொஞ்சம் பதில் தெரியாம அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பிசிக்ஸ் டீச்சரா அவருக்கு தெரியலன்ற விஷயத்தையே சொல்லக்கூடாது. அவரோட டிராபேக் ரைட்டா. அதுக்கப்புறமா 2வது டிராபேக் என்னங்க சார்? 2வது டிராபேக் என்னன்னா, ஆட்டம்ல இருந்து லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும். ஆக்சுவலா லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும். லைன் ஸ்பெக்ட்ரானா என்னங்க சார்? நாளைக்கு சூப்பரா புரிஞ்சுப்பீங்க. லைமன், பால்மர், பாஷன், பிராக்கெட், ஃபண்ட், இது எல்லாம் சேர்ந்ததான் லைன் ஸ்பெக்ட்ரா. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா தான் வரும்னு தப்பா சொல்லிட்டாரு. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. அப்ப ஆட்டத்துல இருந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் வரும். யார் சொன்னா? ரூதர்ஃபோர்ட். ஆனா அங்க இருந்து எல்லாருக்குமே தெரியும், பிராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும். 5890 ஆம்ஸ்ட்ராங், 5896 ஆம்ஸ்ட்ராங். இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம், அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா வந்ததுன்னு ரூதர்ஃபோர்ட் சொல்றாருன்னா, இங்க பாருங்களேன், ஸ்பைரல் பாத்துல வரீங்க. ஸ்பைரல் பாத்துல வரும்பொழுது ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு பாருங்க.
ரேடியஸ் குறைஞ்சிட்டே வருதா? யாரா சொல்லுங்க பை. கரெக்டா நியூக்ளியஸ்ல விழும்போது ரேடியஸ் எவ்வளோ? 0 சார். எக்ஸலன்ட் பை, 0. உங்க எல்லாருக்கும் தெரியும் வீக்கு பதிலா ஆர் ஒமேகா 11th படிச்சிட்டோம். ஒமேகாவுக்கு பதிலா வி பை ஆர், வி பை 0 இன்ஃபினிட்டி. சார் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்ஃபினிட்டி, ஒமேகா உடைச்சோன்னா 2 பை நியூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்ஃபனைட் ஃப்ரீக்வன்சி வரணுமே. அப்போ இன்ஃபனைட் ஃப்ரீக்வன்சி வரணும்னா அது கண்டிப்பாக கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா தானே இருக்கும். 1 ஹெர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு இன்ஃபனைட் வரைக்கும் அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அப்புறம் எப்படி லைன் ஸ்பெக்ட்ராவா இருக்க முடியும்? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவா இருக்கும்னு இவர் அடிச்சு பேசுறாரு. ஆனா யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ப்ராக்டிக்கலாவும் இவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ ஒரே விஷயம் தான், தீசிஸ் தியரினா என்னன்னா தியரி வைஸாவும் அதை ப்ரூவ் பண்ணணும், அதை லேப்லையும் அதை ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு அதே ரீடிங்கை காமிக்கணும். 2 ரீடிங் மேட்ச் ஆனால் தான் பிஹெச்டி. அப்போ தியரிட்டிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்லாவும் ப்ரூவ் பண்ணணும். இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ண மறந்துட்டாரு, லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வந்தது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, சிம்பிளா 2 வார்த்தையில முடிச்சிருங்க. ரூதர்ஃபோர்டோட டிராபேக் என்னன்னு கேட்டா 2 லைன் தான் சொல்லணும். இவ்வளவு கதை பேசணுன்றதே இல்லை. ஆனா இது எக்ஸ்பிளனேஷன் அது ஃபுல்லா வாங்கிச்சு அதுல இருக்கத்தான். சரி, he could not explain stability, he could not explain emission of line spectra. ரெண்டுத்தையும் ஒரு சொல்ல மறந்துட்டார்ல. எமிஷன் ஆஃப் லைன் ஸ்பெக்ட்ரா, ஸ்டெபிலிட்டி பத்தி ஒரு ஆள பேச முடியல, லைன் ஸ்பெக்ட்ரா பத்தி பேச முடியல, அன்ஸ்டேபிள்னு சொல்லிட்டாரு, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வரும்னு தப்பா சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல் ஃபுல்லா. ஒரு சின்ன விஷயம் விடாம எல்லாத்தையும் பேசியாச்சு. ரைட்டா? இப்போ ஒரு சின்னதாக ரிவிஷன் முடிச்சிடறேன். ஸோ நாளைக்கு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக போர் ஸ்டார்ட் பண்ணி, இல்லைன்னா போர் மட்டும் தான் இருக்கு. போர் முடிச்சு என்ன முடிச்சிடும், லெசன் முடிச்சிடும். நாளைக்கு 1 hour கரெக்டாக போகும். ஸோ கவனமாக பார்த்துட்டேவா. தாம்சன் ஆட்டம் மாடல். Atom consists of fully positive charge. Electrons are embedded here and there. Size of the atom 10 power minus 10 meter. தாம்சனுக்கு யாரை பத்தி தெரியாது? நியூக்ளியஸை பத்தி தெரியாது. ஆட்டம் ஸ்டேபிள், ஆட்டம் நியூட்ரல் பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணது தாம்சன். அவரோட டிராபேக் என்ன? 2 டிராபேக். அவர் ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பரா சொல்லிட்டாரு. லைன் ஸ்பெக்ட்ரா ஒரு ஸ்பெக்ட்ரா தான், ஒரு லைன் தான் வரும்னு சொன்னாரு. ஆனா 5 லைன் வரும். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்ல முடியல. இவர் பின்னாடி வந்தவர் சொல்லுவார். நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ் ஆஃப் த ஃபாயில். நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by sin power 4 theta by 2. n is proportional to cosecant power 4 theta by 2. Impact parameter 4 pi epsilon naught half mv square zt square cot theta by 2. இம்பாக்ட் பேராமீட்டர் 0 கரெக்டா 180 டிகிரியில கண்டிப்பா பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ரப்போர்ஷனல் டு காட் தீட்டா பை 2 கண்டிப்பா பார்த்துக்கணும். அங்கிருந்து போனது டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் r0. கீழே 4 பை எப்சிலான் நாட் half mv ஸ்கொயர், இங்க 2zt ஸ்கொயர். எங்க கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், எங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம்னு சொல்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா r0 வேல்யூ சொல்லணும். 1.3 ஃபெர்மி, சில புக்ல 1.2 ஃபெர்மி. ரைட்டா? டிராபேக் சொல்லணும். ஸ்டெபிலிட்டி பத்தி ஒரு ஆள பேச முடியல. அதே மாதிரி எமிஷன் ஆஃப் ஷார்ப் ஸ்பெக்ட்ரல் லைன் பத்தி ஒரு ஆள பேச முடியல. ஸோ நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம்.